அம்மன் சிலை வைக்க போறாங்க. ஊர் பொதுமக்கள் அனைவரும் அம்மன் சிலை வைக்க போறாங்க. ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஆலயத்துக்கு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அம்மன் சிலைய ஆலயத்துல உட்கார வைக்க போறாங்க. ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஆலயத்துக்கு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதி காக்கவும். கிராம பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து பேசாம இருக்கணும். எல்லாரும் லேடிஸ் எல்லாம் எல்லாரும் முன்னாடி வந்துருக்கணும். எல்லாரும் வந்துருங்க. இப்பொழுது நம்முடைய ஆலயத்திலே இன்று எல்லாரும் கொஞ்சம் பேசாதீங்க, தயவு செய்து பேசாம இருங்க. இப்பொழுது ஆலயத்திலே இன்று காலை முதலே சிறப்பான வழிபாடுகள் அனைத்தும் ஒன்றின் ஒன்றாக நிகழ்ந்து வருகிறது. மாலை நம்முடைய மாரியம்மனுடைய ஆலயத்திலே வாஸ்து சாந்தி என்று சொல்லக்கூடிய வழிபாடானது நடைபெற்றது. இந்த அரிசியில கோலம்
ஒரு பூஜையை செய்யறதை நாம் பார்த்தோம். அதற்கு பேரு வாஸ்து சாந்தி பூஜை அப்படின்னு பேரு. புதுசா நாம கோவில் கட்டியிருக்கிறோம். இந்த கோவில்ல வாஸ்து பிரபஞ்சத்தம் அப்படின்னு சொல்லி வாஸ்து பகவானால் எந்தவிதமான தோஷங்களும் இல்லாமல் இருக்க வேண்டி சிறப்பான வழிபாடுகளை செய்து வாஸ்து பகவானை ஊழிக்கிறோம். இந்த கட்டுமான பணியில நாம என்னைக்கு தொடங்குவோம்னா வாஸ்து நாள் ஒரு நாள் இருக்கும். அந்த நாள்ல தான் நாம அதை தொடங்குவோம். அப்ப முதல்ல இந்த திருப்பணியை நாம் வாஸ்துவால தொடங்குவோம். நாளைக்கு கும்பாபிஷேகம் செய்வோம். அதாவது இந்த வாஸ்து பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக அந்த பூஜையை நாம் செய்கிறோம். இது எப்பெல்லாம் செய்யுது? அங்கீகார போட்டு பூஜை பண்றாங்க. தீட்சாதி தேவாலய மண்டபான கிரந்த கிராமாதி ஸ்தாபனேச்சா மகோத்சவாதி தீட்சைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலங்களிலும் தெய்வத்திற்கு ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்யும் போதும் கோவிலுக்கு முன்னாடி மண்டபங்கள் எல்லாம் போடும்போதும் நாம் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யும் பொழுதும் இது மாதிரி நிகழ்ச்சிகள் பெரிய கிராமங்களை நிர்மாணம் செய்கின்ற காலத்துல கோவிலில் நடைபெறக்கூடிய 10 நாள் திருவிழாக்கள் இருக்கக்கூடிய காலங்களிலே கொடியேற்றுவதற்கு முதல் நாள், தேர் இழுக்கக்கூடிய நாள், தெப்ப உற்சவம் செய்யக்கூடிய காலங்களிலே எல்லாம் இந்த வாஸ்து சாந்தி வழிபாடுகளை செய்ய வேண்டும். அப்படி அந்த வாஸ்து சாந்தி வழிபாடுகள் எல்லாம் செய்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான வாஸ்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்து ஏனைய சிறப்பான வழிபாடுகளை எல்லாம் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகிறதை செய்ய வேண்டும். அதன் வாயிலாக இந்த வாஸ்து சாந்தி கோவில்கள் நடைபெற்றது. அடுத்தபடியாக நம்ம மாரியம்மன் கோவில் இருக்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் இங்க அத்திப்பலகை வச்சு நம்ம பாலஸ்தாபம் வச்சு பண்ணி வச்சிருக்கிறோம். அம்மா வந்து ரொம்ப வருஷமா அத்திப்பலகை இருக்காங்க. இன்னைக்கு நாம எல்லாரும் பக்தர்கள் எல்லாம் உபாபிஷேகம் பண்றோம்னா என்ன அப்படின்னா நாம எல்லாரும் இங்க பூஜை நடக்குது. எல்லாரும் ஏறி வைக்கிற மாதிரி அங்கே உட்கார்ந்து ஏறி வேலையில கூட வேலை செஞ்சாதான் காசு. இதெல்லாம் பார்த்துக்காங்க. இப்ப என்னன்னா அங்கங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க இப்ப என்னன்னா யாருமே இங்க வெளியூர்ல இருந்து வந்தவங்க சுவாமி பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. உள்ளூர்காரங்கெல்லாம் நாம போய் உட்கார்ந்து ஒரு முகாமிடைகள் செய்யும்போது இப்ப நம்ம ஊர் கும்பாவளியில பார்க்கறது வெளியூர்ல இருக்கிறவங்க ஊருக்காரங்களே வெளியூர்ல இருக்கிறவங்க வராங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க இப்ப நாம எல்லாரும் கோவில் திருவிழாக்களிலே நாம எல்லாரும் சேர்த்து பண்ணணும். கும்பாவளிகள்லாம் என்ன எல்லாருடைய பணியும் சேர்த்து நாம செய்யணும். இறைவனுக்கு அவன் அருளாலே அவன் தான் வழங்கணும். சாமியை கும்பிடணும்னா அதுக்கு சாமியோட அருள் வேணும். நீங்க எல்லாம் வரணும்னா மாரியம்மனுடைய சோழவாடியுடைய அருள் தானே வர முடியும். இங்க எல்லாரும் வர முடியாது. இந்த பூரி எல்லாரும் பண்ண முடியாது. பேசுவோம். கோவில்ல வந்தா நம்ம எதுக்கு கோயிலுக்கு வரோம்? கோவிலுக்கு எதுக்கு வரோம்? சாமி கும்பிடுறதுக்காக. எல்லா கஷ்டமும் அப்படி ஒரு ஆலயத்துல யாகம் நடக்குது. அது யாகம் நடக்குது. இந்திரேவ பிரத்ராஹாதேவாஜமதரகந்ததேவாஹ தாம் விஸ்வதேவாஹ வதந்தி தாமமத்ரேஹவார்தந்துஹானா பன்னெண்டு ஆரம்பவான முகூர்த்தோஸ்து பவந்தோ மகாந்தோ கிருஹத்து சுமுகூர்த்தோஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து ஆச்சார்யः ஆச்சார்யாம் சபரிக்ரபாணிஹி சபரம் பிரணம்யா விஸ்தகவன்னினः விலசத் அஹம் பிரசன்னானனம் முக்தஹாரபூரிதம் சுதிகலா எல்லாருமே ஹஸ்வத்கிரீடோஜ்வலம்
நீ முன்னாடி வந்து எடுத்து கட்டிக்கிட்டு செய்யாம மாப்பிள்ள மாதிரி அந்த நேரத்துல வந்து என்ன இல்லையா? அது மாதிரி எல்லா கோயிலுக்கும் கும்பாபிஷேகம், ஒரு கோயில் மட்டும் இல்ல, எல்லா கோயிலும் கும்பாபிஷேகம் நடக்குது. இந்த சைட்ல விநாயகர் கோவில், அமைச்சாரம்மன் கோவில், முகமாரியம்மன் கோவில், முருகன் கோவில், கங்கையம்மன் கோவில், சோலையம்மன் கோவில், ஐயனார் கோவில், இந்த விநாயகர் உச்சத்தில் இருக்கிற விநாயகர் எல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குது. உங்க ஊர்ல இருக்கிற எல்லா சாமிக்குமே கும்பாபிஷேகம் நடக்குது. அப்ப அந்த தெய்வங்கள் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நம்மளுக்கு கும்பாபிஷேகம் செய்யறாங்க, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வருவாங்க. மகாபாரதம் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் மகாபாரதம் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்த எதுக்கு சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் உணரணும், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். மகாபாரதத்துல கிருஷ்ணனுடைய தேரோட்டி கேட்கிற, நீ பெரிய சாமி தானே, நீ பெரிய பேசாதீங்க, நீங்க பெரிய கடவுள், நீங்க பெரிய தெய்வம், உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது, நீங்க நினைச்சிருந்தா இந்த போரே நடந்திருக்காம தடுத்து நிறுத்திருக்கலாமே அவர் கேட்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை கிருஷ்ணன் கேட்கிறார், எவ்வளவு பெரிய வார்த்தை, நீங்க நினைச்சிருந்தா இந்த பிரச்சனையே எல்லாம் முடிச்சிருக்கலாமே கேட்கிறார். அப்பதான் அவர் சொல்ற, அது கேட்கும்போது எப்படி கேட்கிறேன் பக்குவமா நான் கேட்கிறேன், நீங்க கோச்சுக்க கூடாது, இத்தனை வருஷமா நான் உள்ள இருக்கேன், நான் உங்களை கேட்கல, நான் இதை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். நினைச்சிருந்தா நடக்காம ஒரே நடக்காம இருந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. கொடுக்கிறாரு. ரெண்டு பேருக்கு பிரச்சனை. ஒரு பக்கம் வந்து பாண்டவர்கள், இன்னொரு பக்கம் கௌரவர்கள். இந்த கௌரவர்கள் அவர்களுடைய கூப்பிடுறாங்க, சகுனியை கூப்பிடுறாங்க, அவரை கூப்பிட்டு அவங்க வச்சுக்கிறாங்க, யாராவது பெரியவங்க கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க. பஞ்சபாண்டவர்கள் என்ன பண்றாங்க, யாருமே கூப்பிட்டு அவங்க மட்டும் போறாங்க, அவங்களே ஒருத்தர் மட்டும் போறாங்க, யாருமே கூப்பிடல, விளையாடுறாங்க, முடியுது, பிரச்சனை போறாங்க. இந்த பிரச்சனை இல்லாம காப்பிடலாம்னு நான் எங்கேயுமே இல்லை, அந்த வீட்டு வாசல்ல தான் நான் நின்றேன். என்ன வாணி யாரையும் கூப்பிடுறேன், என்ன வாணி ஒரு வார்த்தை கூப்பிட்டா உடனே அன்னைக்கு நான் காப்பாற்றி இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் எப்படி நம்புறதுன்னு கேட்கறாங்க. நான் எப்படி நம்புறது, எல்லாத்தையும் போய் நான் காப்பாற்றி போனேன் எப்படி, அவ்வளவு உதாரணம் சொல்றேன். திரௌபதி அந்த இடத்துல வஸ்திரத்தை இழுக்கிறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க சபையில. அப்ப உடனே கிருஷ்ணான்னு கூப்பிட்ட உடனே கிருஷ்ணன் என்ன பண்றாரு, எவ்வளவு பெரிய பறவை, இந்த உலகத்துல அவ்வளவு பெரிய பறவை கிடைக்கலாம், பறவை வந்துகிட்டே இருக்கு. அது ஒரு பறவை உண்டாங்க, 6 ரெண்டாவது 9 ரெண்டாவது பறவை வந்துகிட்டே இருக்கு. அவங்க இருக்கிற முடியல, அவனால ஐயோ பெரிய தப்பு போயிட்டோம். அது மாதிரி தெய்வத்துக்கிட்ட என்னன்னா, நாம வேண்டணும், நாம கேட்கணும், நாம வேண்டணும், நாம கேட்கணும் தெய்வத்துக்கிட்ட, அப்பதான் நமக்கு கிடைக்கும். கும்பாபிஷேகத்துக்கு பிரிவு காசு கொடுக்கணும், நாளைக்கு கலசு கும்பு கொடுத்தாங்க, அப்ப தெய்வம் வந்துருவாங்கன்னா வராது. தெய்வத்துக்கு என்ன முக்கியம், பக்தி ரொம்ப முக்கியம், அன்பு ரொம்ப முக்கியம். அது இருந்தால்தான் தெய்வத்தோட அருளாண்டு கிடைக்கும். எல்லாத்தையும் வச்சுட்டு தெய்வம் வருமா, அது யாரு நாம பக்தியோடு செய்யணும். இவ்வளவு சிறப்பா நம்ம ஊர்ல மகா கும்பாபிஷேகமானது நடக்குது. ஆகையினாலே ஊர் பொதுமக்கள் அனைவரும் பக்தியோடு ஸ்ரத்தையோடு சுவாமிய பூஜைகள் செய்யணும், பக்தியோடு பூஜை பண்ணணும். நம்ம இப்ப பக்தியை நாம எப்படி இறைவனிடத்துல செலுத்துறது, உங்க பக்தியை நீங்க எப்படி செலுத்துறது, சுவாமிக்கு நாம செலுத்தணும் இல்லையா? நம்ம பக்தியை நாம எப்படி செய்ய முடியும்? அம்பாளுடைய நாமத்தை சொன்னாலே, அம்பாளுடைய பேரை சொன்னாலே, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, அதை சொன்னாலே நமக்கு போதும். அதை நாம எந்த அளவுக்கு பக்தியோட அம்பாளுடைய பேரை சொல்ல 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 அம்பாளுடைய திருவுருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால அடுத்து ஒன்றின் பின் ஒன்றாக வழிபாடுகள் நடைபெறும். இங்க முடிச்சோடனே அடுத்து யாகசாலையில பூஜை, எல்லா கோயிலும் பூஜை நடக்கும். அப்படி பூஜைகள் தொடர்ந்து நடைபெறும்.
பக்தர்கள் இருந்து நாம இப்ப நாளைக்கு நைட்டு இங்க யாகசாலை பூஜை நடக்குமா? நாளை கிளம்ப கும்பாபிஷேகம் பண்ணோன்னா அவங்க ஊரை பார்க்க அவங்க கிளம்பிடுவோம். அப்ப இத மாதிரி கும்பாபிஷேகம் நாம பண்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆக போகுதோ, எந்த வேலை எப்படி இருந்தாலும் இந்த வேலையை நீ சொந்த வேலையாக கொண்டு இறைவன் தந்த இந்த வேலையை நீ சிறப்புற செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். தினைக்கும் நாம வீட்டு வேலை செய்யறோம், தினைக்கும் நாம பேசுறோம், தினைக்கும் நாம சாப்பிடுறோம். இந்த உள்ள இருக்குல்ல ஆன்மா, உள்ள ஆன்மான்னு ஒரு மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இறைவன் கிட்ட போனால்தான் பொலிவு பெறும். ஆன்மா பலமாகும். இறைவனுடைய அருள் வேணும். அதெல்லாம் இருந்தால்தான் ஞானத்தை உணர முடியும். நிறைய ஞானிகள்லாம் இருப்பாங்க, நிறைய தபசுகள்லாம் இருப்பாங்க. சில பேர் அடுத்தது நடக்கிறத முன்னாடியே சொல்லுவாங்க. எப்படின்னா இறைவனுடைய அருள் இருக்கும். நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். நாம இதையெல்லாம் நாம அடுத்த முக்காலத்தையும் நாம் உணர வேண்டாம். நம்ம குடும்பத்தை நாம் உணர்வதற்கு இறைவனுடைய அருள் வேணும். எப்படி குடும்பத்தை உணர்வது? எப்படி நாம குடும்பத்தை புரிஞ்சுக்கிறது? நமக்கு எல்லாருக்கும் நாம செய்த வினையினை பொறுத்து கர்மான்னு ஒண்ணு இருக்கு. நாம செஞ்சிருக்கிற பாவ புண்ணியங்களை பொறுத்து கர்மா. நாம எல்லாம் சொல்லுவோம், நான் நிறைய செய்யறேன், எவ்வளவு பண்றேன், ஆனா எனக்கு கஷ்டமாவே இருக்கு, சந்தோஷம் இல்லை, அப்படியே எனக்கு நிம்மதி இல்லைன்னு நாம சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் என்னன்னா கர்மாவினால வருது. நாம ஏற்கனவே போன ஜென்மத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவத்தை நாம பண்ணிருக்கோம். 300 ஜென்மத்தில் என்னென்ன பாபங்கள் இம்முடன் செய்தானம்மா, மெய்தனில் மெய்ன்னு பொய்ய சொல்லி கைதனில் பொருள்கட்டி மோசங்கள் பண்ணினேனோ, என்னமோ தெரியாது இச்சையின் கண்ணில இக்கட்டு வந்தரம்மா அப்படின்னு அம்பாளுடைய காமாட்சி விருத்தத்திலே வரி ஒன்று வரும். அம்பாள்கிட்ட வேண்டுவாரு, என்னமோ தெரியாது, போன ஜென்மத்திலே நான் பொய்யெல்லாம் சொல்லியிருப்பேன், ஏதோ பண்ணி பாவங்களை செய்துவிட்டேன், ஆகையினாலே இந்த ஜென்மத்துல என்ன தண்டிக்காத, என்ன ரட்சி அம்மான்னு காமாட்சி அவர் வேண்ட. அம்மாவை பிரார்த்தனை செய்கிறார், அம்பாளை வேண்டுறார், அம்பாளை பக்தியோடு அவர் வேண்டார். அப்ப நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் விலகினால்தான் இறைவனுடைய அருள் கிடைக்கும். பாவத்தை எப்படி விளக்குவது? அந்நியக்ஷேத்ரே கிருதம் பாவம் புண்ணியக்ஷேத்ரே வினசதி. நம்ம எல்லா இடத்திலையும் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாபங்களை எல்லாம் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு செய்த போனால் பாபம் விலகும். புண்ணிய கஷேத்திரம்னா விதேகமான ஆலயங்கள். புண்ணிய கஷேத்திரே கிருதம் பாபம் வாரணாசி வினசதி அப்படின்னு சொல்றாங்க. புண்ணிய கஷேத்திரங்கள் இருக்கிறவங்க பாபம்னா எங்க போறது? காசிக்கு போகணும். அடுத்தது அப்புறம் கேட்கிறாங்க, வாரணாசியில இருக்கிறவங்க பாபம் பண்ணா அது எங்க போகணும்? வாரணாசி கிருதம் பாபம் கும்பகோணம் வினசதி. வாரணாசியில பாவம்னா கும்பகோணத்துக்கு வரணும். சரி, அப்புறம் அங்க இருக்கிறவங்க பாவம் எழுதுறாங்க, கும்பகோணம் கிருதம் பாவம் கும்பகோணம் வினசதி. சக்கராச்சாரிய சுவாமி ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க போனால் பாபம் நீருமா? இல்ல, அங்க இருக்கக்கூடிய நீரில மூழ்கி எழுந்தால் பாபங்கள் போகிறது. மூழ்கி எழுந்தால் பாவங்கள் போகிறது. அதனாலதான் கும்பாபிஷேகத்தில் கலசத்தில் இருக்கக்கூடிய நீரை நாம் புனித நீர் என்று அழைக்கிறோம். இப்படி விசேஷமான ஆலயங்களிலே இருந்து கொண்டு வரப்பட்ட எல்லா வகையான நீரையும் கலசத்தில் சேர்த்து இறைவனை வழிபாடு செய்து இறைவனை பூஜை செய்து அந்த நீரினை மற்ற நீராக மாற்றும். அது எப்படி மற்ற புனித நீராக மாறும்? சாதாரண தண்ணீரான. இப்ப நாம எல்லாரும் இருக்கோம், நமக்கு நம்ம காசு கொடுத்தா செஞ்சில இல்லாத பூல வாங்கிட போறோம். இருந்தாலும் மலையில இருக்கும், நம்ம ஊருக்கு போய் விடுங்க, மலையில இருக்கும், அங்க ஒரு மாலை கிடைச்சுதான் அவங்க எப்படி இருக்கும்? ஒரு பூ கிடைச்சுதான் அம்மா சனி போனேன், அம்மா மேல பூ கிடைச்சு சொல்லுவோம். லட்டு நம்ம செஞ்சியில போனா காசு கொடுத்தா லட்டு கிடைக்கும். இருந்தாலும் செஞ்சியில இருந்து லட்டு வந்துச்சுனாக்க, இது திருப்பதியில இருந்து லட்டு வந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். திருப்பதியில இருந்து லட்டு வந்துருப்பா, அவனே வந்துட்டா என்ன சொல்லுவாங்க, லட்டை பார்த்தோன்னே தானே வீட்டுக்கு வந்துட்டா. அப்ப அதனுடைய ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் இருக்கக்கூடிய அந்த காசை நம்ம இல்லையா, நம்மளால வாங்க முடியாதா? அதுதானே அது சுவாமிக்கு வச்சா அதுக்கு அப்படி ஒரு சிறப்பு வருது. எப்படி மயில முருகன் கோயில் போறோம், இப்படி ஊரி கொண்டு கொடுத்தா உதாரணம் வாங்கி வச்சிருக்கோம். அண்ணாமலை கோயில் போற ஊரி வாங்க 4000 வச்சிருக்கோம் இல்லையா?
ஏன்னா அங்க அது மூணு இல்லை, அஞ்சு ஒரு வாரம் பிரச்சனை ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் நமக்கு வந்து சுவாமியோட அனுகிரகம்.
குழந்தைகள் இங்கே இருங்க, வேற எங்கேயும் போகக்கூடாது. யாகசாலை வழிபாடு நடக்கும், நீங்க பார்த்துக்கிட்டு இருங்க. ஆண்கள் மட்டும் வரணும், குழந்தைகள் வரக்கூடாது. பெரியவங்க ஆம்பளை மட்டும் வாங்க, மற்ற எல்லாரும் இங்கே இருங்க. கோவில் இருக்கணும், பூஜை பார்த்துட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது. எடுத்துக்கிட்டீங்களா? கூட கூட யாகசாலை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காப்பு கட்டிக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் शक्ति की जय। ध्रुवंदे राजा वरुण ध्रुवं देवो बृहस्पतिः ध्रुवं जगेन्द्रश्चाग्नश्च राष्ट्रं धारसता ध्रुवं पर्वतजिवाविता जलिः इन्द्रजवेह ध्रुवस्तिष्ठ इह राष्ट्रमुधारज अभिदट्टप्रतन्यतः अधरे शन्दुशत्रवः इन्द्रैव वृत्रः दट्ट देवीं वाजमदरगन्धदेवाः तां विश्वरूपा पशवो वदन्ति सा न मन्त्रेढमोर्धुन्दुहाना धेन चन्द्रप्रभोदजाति तं चन्द्राजरमः निराञ्जनज्योतिः निराजमानन्तरम् आचमनीजं समर्पयामि जलेन प्रत्येच विश्वसम्भवमावश्च विश्वभेडजीः गौरी मायुलाडदक्ष एकपति द्विपति चतुष्पति अष्टापति नवपति भोवति सहस्राक्षर परमेव्यो मन्ये कुपोऽपि शुद्धजलेन पूर्जा कुम्भम् अलङ्कृत्य
कुम्भमपि अलङ्कृत्य पुनः सम्पूज्य ओम ऐकर्तनासर ओम हां सोमनाथासनाधर्मः सोमनाथमधिपत्यं सशक्तधीर्मः ओम अनन्ताधर्मः धर्माधर्मः ज्ञानाधर्मः वैराग्याधर्मः ऐश्वर्याधर्मः पद्माधर्मः तत्नस्योपरि ओम अनन्तनागाधर्मः ओम वासुकीनागाधर्मः ओम जक्षकनागाधर्मः ओम कार्कोटकनागाधर्मः ओम शङ्खपालनागाधर्मः ओम गुलिकनागाधर्मः ओम पद्मनागाधर्मः ओम महापद्मनागाधर्मः अनन्तादि अष्टनागदेवताभ्यो नमः दर्भमुष्टिमाधाज जपं कुरुजात् ओम अग्निमील पुरोहितं यज्ञस्य देवमृत्युजं होताहारं रत्नधातेमं इषतोर्दयत्वा वादवस्तो देवोपस्सविता प्रार्पयतुश्रेष्ठतमा जगर्मणे आग्नाजाहि भीतदे गृणानो हव्यदाददे निहोदादुत्तवर्हिषि सन्नो देवीरभिट्टजापो भवन्तु भीतदे संयोरविश्रवन्तु नः नमो हस्तु सर्पेभ्यो देकेश पृथिवीमनो हे अन्तरिक्षे दिवितेभ्यः सर्पेभ्यो नमः यागिटभोजातु धानानां ये वा वनस्पति गुम्प्रणो एषांसकृतन्तेभ्यः सर्पेभ्यो नमः ये धोरोचने दिवो देवाः सूर्यस्य रश्मिषु येषांसकृत एवावटेषु सेरते तेभ्यः सर्पेभ्यो नमः ओम नमो वस्तु ब्रह्मणे नमो ब्रह्मणे नमो पृथिव्यै नमो वोटदीभ्यः नमो वाते नमो वाचस्पतये नमो विष्णवे बृहते करोमि ओम नमो ब्रह्मणे नमो पृथिव्यै नमो वोटदीभ्यः नमो वाते नमो वाचस्पतये नमो विष्णवे बृहते करोमि ओम नमो ब्रह्मणे नमो हस्वत्नये नमो पृथिव्यै नमो वोटदीभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे बृहते करोमि त्र्यंबकमन्त्रेण त्रिवाभिमन्त्रजा त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् பேரன்பு கொண்ட பக்தகோடி மைக்கன்பர்களே, இப்பொழுது யாகசாலையிலே அறிவிக்கிறோம். யாகசாலையிலே காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. காப்பு கட்டி அன்பர்கள் அனைவரும் யாகசாலைக்கு வந்து காப்பு கட்டிக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பக்தகோடி மைக்கன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இப்பொழுது யாகசாலையிலே எல்லாரும் காப்பு கட்டிக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அம்மச்சி அம்மா அவர்கள், அம்மச்சி ஆறுமுகம் அவர்கள் யாகசாலைக்கு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். தேவமூர்த்தியும் அவர்களுடைய மனைவி இந்திராணி அவர்கள், கரெக்டா பேரை சொல்லுங்கம்மா, பேரை மாத்தி சொல்லிட்டு போறீங்க. தேவமூர்த்தி மனைவி இந்திராணி அவர்கள் ओम हम चतुर्धामूर्तये अंबिका धीरमहापाद सिंहध्वजा धीरमहामूर्तिनि विद्महे नकृतमजः वरदानं दुर्गं स्वमाक्वाहारभद्रस्य त्वा चक्षुषा प्रेक्षमाभिर्मा संविक्ता मा त्वा हि गुंशशम् अघनासनप्रतपितं धूमाग्राभजामि भूर्भुवश्वः अमृतोपहारं नालीकेरगण्डद्वजकदलीफलानि ताम्बूलानि प्रातःफलानि एतत् सर्वं निवेदयामि निवेद्यानन्तरमातमनीजं समर्पयामि सर्वोपचारार्थे कर्पूर ज्योतिः वाद्यं सकल वाद्यं ओम ओम शक्ति शीतले तुम जगन्माता शीतले तुम जगत्पिता शीतले तुम जगद्धात्री शीतलादि नमो नमः अंबिके तुम जगन्माता अंबिके तुम जगत्पिता अंबिके तुम जगद्धात्री अंबिकादि नमो नमः शीतला महामारी अंबिकादि नमः नीराजमानन्तरमादमनीजपुष्पादिकं च समर्पयामि
ஆதிசக்தி பராசக்தி அம்பிகா தீரமோ நமः விராஜமானந்தர மாதவனீஜம் சமர்ப்பயாமி குண்டாந்திகம் பிரதேத். ஆறுமுகையா எங்க இருக்கீங்க? யாகசாலைக்கு வாங்க. முதலாம் கால யாகத்தினுடைய சங்கல்பம் பண்ண போறோம். ஆறுமுகையா எங்க இருந்தாலும் மனைவியுடன் எல்லாருக்காகவும் நம்ம எல்லாருடைய பிரதிநிதியா நம்ம ஊர் நாட்டாமையை உட்கார வச்சு எல்லாரும் சார்பாகவும் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஊரு க்ஷேமமா இருக்கணும், ஊர் நல்ல அபிவிருத்தி ஆகணும், விவசாயம் சிறக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாள் நாளைக்கு கும்பாபிஷேகம் பண்றதுல இருந்து இருக்கக்கூடிய எல்லா கோவில்லையும் அந்தந்த சுவாமிகள் எல்லாம் நம்ம குலதெய்வமா இருக்கக்கூடிய சுவாமிகள், நமக்கு அனுகிரக மூர்த்தியா இருக்கக்கூடிய ஆலய தெய்வங்கள்லாம் நாளைக்கு கும்பாபிஷேகத்துல இருந்து நமக்கெல்லாம் நல்லபடியா அருளாசி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு முதலாம் கால யாகத்தினுடைய சங்கல்பத்தை நம்ம எல்லார் சார்பாகவும் நம்ம ஆறுமுக நாட்டாமையாக்கும் தேவமூர்த்தி நாகர தம்பதிகளையும் உட்கார வச்சுட்டு நம்ம பண்ண போறோம். எல்லாரும் மனசார சொல்றத கவனிங்கோ. ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க. வாங்கண்ணா மாலை போடுங்க. முதல்ல மாலை எடுத்து கையில கொடுங்க. தஸ்மை பிரம்மத பிரம்மாத ஆஜு கீர்த்திம் பிரதாம் ததோஹ த்ரியம்பகம் யதாமஹே சுகந்தம் புட்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முఖீதமாம்ருதாத் கந்தத்வாராந்துராதர ஓம் த்ரியம்பகம் யதாமஹே சுகந்தம் புட்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முఖீதமாம்ருதாத் கந்தத்வாராந்துராதரடான் நித்யபுட்டாம் கரேஷுனீம் ईश्वरेगुं सर्वभूतानां तामिहोपत्पदे श्रुतं श्रीहर्मे भजतो अलक्ष्मीहर्मे नसान् गृहीत्वा கையில அந்த மஞ்சரிசி வாங்கிக்கோங்க ஐயா. எல்லாரும் அந்த மஞ்சரிசி கையில வச்சுட்டு 4 பேரும் நம்ம அம்பாள் எல்லாரையும் விநாயகர்ல இருந்து ஆரம்பிச்சு முகுர்ந்த விநாயகர், எல்லை விநாயகர், மகாமாரி அம்மன், முருகப்பெருமான், ஏனைய பரிவார மூர்த்தங்கள் எல்லாரையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த கும்பாபிஷேகத்தை நம்ம எல்லாரும் ஒரு ஊர்ல ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி பாருங்க. ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணி பாரு, ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி பாருன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. சாதாரண விஷயம் இல்ல. தனிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு வீட்டை கிரகப்பிரவேசத்துக்கு நிறைய பொருட்கள் செலவு, நிறைய நாட்கள் செலவு, நிறைய மக்கள்கிட்ட போய் நம்ம பார்த்து வசூல் பண்ணி தான் பண்ண முடியும். ஒரு கோயில் கட்டுறதுக்கு நம்ம ஊர்ல 8 கோயிலை வச்சு 8 கோயிலுக்கும் ஒரே சமயத்துல கும்பாபிஷேகம் பண்றோம். இந்த மாதிரி ஒரு கும்பாபிஷேகம் பண்றதே ஒரு பெரிய சிறப்பு. கார்த்தாலே எல்லாருக்கும் சொன்னாங்க. அந்த விதத்துல இந்த கும்பாபிஷேகம் பண்றதுக்கான வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எல்லாரும் பொதுமக்கள் இருந்தாலும் ஊர் மக்கள் இருந்தாலும் எல்லாருடைய சார்பா எல்லாருடைய பொருள் விவசாயம் செழிப்பா இருக்கணும், மழைகள்லாம் மாதம் மும்மாறி மழை பொழியணும், எல்லா மக்களுக்கும் படிப்பு, குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல படிப்பு வரணும், கல்யாண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் நல்ல ஒத்துமை இருக்கணும், மனசுல எப்போதும் புருஷ முன்னாடி சந்தோஷத்துலாம் இல்லாம எல்லாரும் அப்படி சொல்லி அம்பாளை வேண்டிக்கோங்க. எல்லா சுவாமியும் உங்க குலதெய்வத்தை எல்லா சுவாமிகளையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முதல்ல ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः குரவே சர்வலோகானாம் விஷதே பவரோகிணாம் நிதஜே சர்வவித்யானாம் தட்சணாமூர்த்தஜே நமः சோனப்பிரபம் சோமகலாபதம்சம் பானிஸ்புரத் பஞ்சசரேக்ஷுதாபம் பிராணப்பிரஜம் நோமி பினாகபாலேः கோணத்ரஜஸ்தம் குலதெய்வதம் நः குலதேவதாभ्यो நமः இஷ்டதேவதாभ्यो நமः शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगद्धात्री शीतलायै नमो नमः शीतला महामारी अंबिकायै नमो नमः. அந்த அக்ஷதையை 2 கையிலயும் இன்னொரு மைக் ஒன்று கொடுங்க. எலக்ட்ரிஷியன் ஐயா இன்னொரு மைக் இங்க கொடுங்க யாகசாலைக்கு.
அக்ஷதைய 4 பேரை 2 கையில பிரிச்சு வச்சுக்கோங்க. பிள்ளையாரை கொட்டிக்கோங்க. உபசாந்ததே. இடது கை கீழே வச்சு வலது கை மேல மூடின மாதிரி வச்சுக்கோங்க. வலது கால் தொட மேல வச்சுக்கோங்க. மமோபாக்தே சமஸ்தே துரிதக்ஷகத்வாரா பிரம்மணாஹ द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे 28तमे कलिजुगे प्रथमपादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे दण्डकारण्ये शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये मंगलकरे पराभवनाम संवत्सरे उत्तरायणे वसंत ऋतु ऋषभमासे कृष्णपक्षे मंगलकरे षष्ट्याम् उपरि सप्तम्यां शुभतिथौ अस्ये देवदेव्याः महादेव्याः जगज्जनन्याः आवयोः सर्वेषाम् अकारादि खकार आरभ्य अक्षरनामकर्तॄणां दास्यादिस्थितानां मेषादि मीनपर्यन्त द्वादशे लग्नाधिष्ठितानां सर्वेषां भक्तमहाजनानां सकलक्षेम आरोग्यता संसिद्ध्यर्थं धर्मार्थे काम्यमोक्षे चतुर्विधे फलपुरुषार्थता संसिद्ध्यर्थं आरोग्यज्वरः तदा संसिद्ध्यर्थं धने कनके वस्तु वाहनादि अष्टैश्वर्यप्राप्त्यर्थं ग्रामक्षेमार्थं ग्राम अभिवृद्ध्यर्थं भक्तजनक्षेमार्थं अरुटीजमानकृते लोकक्षेमार्थं महाकुम्भाभिषेकाख्य महाशान्तिक महामङ्गल वैभवकर्मणि मध्ये सम्भावितानां प्रथमकाल यागशाला पूजाङ्ग सङ्कल्पविवरणं च करिष्ये अक्षदान पात्रयोः ओम गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान शृण्वन्नोतिभिस्सीदसादनम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान शृण्वन्नोतिभिस्सीदसादनग् स्वाहा மா நீங்க அப்படியே அமைதியா இருங்க, உங்க இடத்துக்கு அவங்க வருவாங்க. மூலமந்திரேன ஆಹುதர்ஹுத்வா சர்வேடாம் ஓம் ஹிரண்யவர்ணாம் ஹரணேம் சுவர்ணதஸ்ரதாம் चंद्राम हिरण्मयेन लक्ष्मीं जातवेदो महावहग स्वाहा ताम आवह जातवेदो लक्ष्मीं मनभगामिनीं यस्यां हिरण्यं बिन्दे जङ्गाम स्वमृडानहग स्वाहा अश्वपूर्वामृतमद्यां हस्तिनाद प्रबोधिनीं श्रियं देवीमुपक्वहे सुधीर्मार्देवे जुषतां स्वाहा कांसोऽस्मितां हिरण्यप्राकारा माधुरां ज्वलन्तीं तृप्तां तर्पयन्तीं पद्मे स्थितां पद्मवर्णान्त ஆகையினாலே கிராம பொதுமக்களும் பக்தர்கள் மிக்கவர்கள் எங்கிருந்தாலும் யாகசாலைக்கு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். Well,
स्वाहा इति हुत्वा आरम्भात् अवसानपर्यन्तं समस्तविद होमप्रायश्चित्तार्थम् अस्त्राहुतिं होष्ये ॐ रः शिवास्त्राय हुं पत् स्वाहा ॐ श्लीं पं स्वं हुं पट् पाशुपदास्त्राय स्वाहा ॐ स्फुरस्फुरप्रस्फुरप्रविध्वंसिनी परमन्त्रचेदिनी सर्वभूतदमनी सर्वभूतान् बन्धबन्ध सर्वविघ्नाण्डज्वालाजुक्वेकरालवक्त्रेकरालदमिष्टे प्रत्यङ्गिरेक्षं ह्रीं हुं फट् नमो नमः स्वाहा तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्महेशाय विद्महे वाग्विशुद्धाय धीमहि तन्नः शिवः प्रचोदयात् स्वाहा व्योमाय विद्महे सूक्ष्मसूक्ष्माय धीमहि तन्नः सूक्ष्मः प्रचोदयात् स्वाहा ॐ ह्रीं कलिकलिकुमारिकाजी स्वाहा अस्त्रादिभ्यः स्वाहा नमो वैक्यदिकेभ्यो देवानागुंभृतदेभ्यः स्वाहा नमो हिरण्यवाहवे हिरण्यवर्णाय हिरण्यरूपाय हिरण्यपददेऽम्बिकापदजे उमापदज वशुपदजे नमो नमः स्वाहा பக்தகோடி மையன்பர்களே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல் கால யாக வேள்வி அப்படிங்கறது இப்ப பண்ணோம். கலசங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு ஹோமகுண்டத்துல ஆவாகன பூஜைகள்லாம் பண்ணி அக்னியிலே பாத்தீங்கன்னா 5 விதமான அக்னிகளை இப்ப ஆராதனை பண்ணியிருக்கோம் அம்பாளுக்காக. அம்பாளுக்கு வந்து பஞ்சகுண்ட பட்சம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது முதல்ல அக்னி பகவானை பிறக்க வைக்கிறதுக்கு பாலா அக்னின்னு பேரு, குழந்தை அக்னி. அதுக்கு அடுத்த பருவம் அப்படிங்கிறது யவ்வன பருவம், யவ்வன அக்னின்னு பேரு. அதுக்கடுத்து சாமானிய அக்னின்னு பேரு. அதுக்கடுத்து விருத்தாக்னின்னு பேர். 108 விதமான நாட்டு மூலிகை மருந்துகளால ஹோமங்கள் பண்ணி நம்ம ஊர்ல விளையக்கூடிய தானியம்னு சொல்லக்கூடிய நம்ம தானியங்கள்னால ஹோமம் பண்ணோம். நம்ம அன்றாடம் சாப்பிடுற வஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய பக்ஷண வர்க்கங்கள் எல்லாத்தையும் அவல் பொரி கடலை அஷ்டதிரவியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நைவேத்தியம் பண்ணி அதை ஹோமமா பண்ணோம். அது மாதிரி பழ வகைகளுக்காக வாழைப்பழம் விசேஷ பழங்கள் எல்லாமே ஆப்பிள் மாதுளை கொய்யா மாம்பழம் எல்லாத்தினால ஹோமம் பண்ணோம். அந்த மாதிரி அம்பாளுக்கு ஒவ்வொன்றும் நம்மளால என்னென்னலாம் முடியுமோ இயற்கையா நமக்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்கோ அது எல்லாத்தையும் திரும்ப அம்பாளுக்கே சமர்ப்பணம் பண்றதுக்கு தான் யாகம்னு பேர். அந்த மாதிரியான முதல் கால யாக வேள்விகள் எல்லாம் வெகு விமர்சையான முறையில் நிறைவு பெற்றது. இப்ப நிறைவாகுதின்னு சொல்லக்கூடிய பூர்ணாகுதி செய்யக்கூடிய வைபவத்துல இருக்கும். அம்பாளுக்கு வந்து வஸ்திராகுதி பண்ணிட்டு அதுக்கப்புறமா பூர்ணாகுதி வஸ்திரம் புடவையை வந்து அம்பாளுக்கு ஹோமம் பண்றதுனால நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தரித்திரங்கள்லாம் நம்மளை விட்டு விலகும் அப்படிங்கிறாங்க. வஸ்திராகுதி முடிஞ்சதுக்கு அப்புறமா புஷ்ப மாலாகுதி, அதுக்கப்புறமா பூர்ணாகுதி பண்ணி முதல் கால பிரசாதங்கள் எல்லாருக்கும் வழங்கப்படும். அமைதியா இருந்து இதே மாதிரி ஹோமத்தினுடைய நிறைவாகுதியை தரிசனம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். सकलवाद्यम् परिवीतमाघात् सवस्रेजाहं भवति जायमानः अद्धीरावः कवचमुन्नयन्ति स्वाधिजो मनसा देवजन्तः அண்ணா அந்த வாழைப்பழத்தாறு தாரோட இருக்கு. அம்பிகாஜி ஸ்வாஹா கதலீபடமஹாஹுதிம் சமர்ப்பஜாமி நமः ஸ்வாஹா. புத்தவதி பிரசோபதி பலிநீர பலாவத அஸ்வத்வரி விரதபார யக்ஞவஸ்வாஹா பூர்ணாஹுதி காலஹ ஓம் பூர்ணாஹுதி முத்தமான் ஜுஹோதி சர்வம் வைபோஹர்ணாஹுதி சர்வமேவ அப்னோதி அதோ ஜிதம் வைபோஹர்ணாஹுதி அஸ்யாமேவ பிரதிஷ்டதி மூலமந்திரபூர்வகம் மகாமாயம்பிகாயி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பிகாதி ஸ்வாஹா பூர்ணாம் தத்வா ஓம் பூ ஸ்வாஹா ஓம் பூவ ஸ்வாஹா ஓம் சுவ ஸ்வாஹா ஓம் பூர்பவ சுவ ஸ்வாஹா ஓம் அக்னே ஸ்வாஹா ஓம் அக்னஜே ஸ்வாஹா ஓம் சோமாக்னத்யாம் ஸ்வாஹா ஓம் அக்னஜே சுட்டகடே ஸ்வாஹா தூபதீப நைவேத்யாதினா சந்தோஷ்யாம்
सर्वदेव नैवेद्यादिनामाराध्य ओम दशगंधसमायुक्तं सुगन्धं च मनोहरम् आग्रेतः सर्वदेवानां धूपोजं प्रतिगृह्यतां धूपमाग्राभजामि नैवेद्यं ஒன்று கொடுங்கண்ணா भूर्भुवस्सुवाहा अमृतोपहारं बबलुना எல்லாரும் பரிவாரத்துக்கு ஒரு நைவேத்தியம் எடுத்து காமிங்கண்ணா எல்லாருக்கும் அம்பிகா ஜி ஸ்வாஹா அமிர்தோபஹாரம் இந்த பக்கத்துல ஒரு பிரசாதம் அந்த பக்கத்துல ஒரு பிரசாதம் கொடுங்க அவ்வளவுதான் அமிர்தோபஹாரம் सर्वोपचारार्थे कर्पूर ज्योतिः ओम शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगद्धात्री शीतलादी नमो नमः शीतला महामारी अंबिका धीरमः विधांजन ज्योतिः प्रथमकाल होम संख्या जप्त्वा दुष्यादिगुप्त गोत्रीत्वं गृहाणास्मत्कृतं हुतं सिद्धरदुमे देवी प्रसादात् सुरेश्वरी यदक्षरपदपृष्टं मात्रा हीनं जगद्धवेत् तत्सर्वं क्षम्यतां देवी प्रसीद परमेश्वरी अन्यथा चरणं नास्ति त्वमेव चरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष सुरेश्वरी अंबिकादी नमः प्रथमकाल होम संख्यां समर्पयामि अवाहनादि मुद्रादिकं प्रदर्श्य अर्घ्यं दत्वा कुण्डे बलिं दत्वा पूर्वे ओम महां ब्रह्मणे स्वाहा बोधुं हस्तमे विष्णवे स्वाहा दक्षिणे रुद्राय स्वाहा उत्तरे ईश्वराय स्वाहा मध्यमे कलाजां इन्द्रादिभ्य स्वाहा अधोमे कलाजां वज्रादिभ्य स्वाहा अंतर्बले बहिर्बले देवताभ्य स्वाहा तेभ्यो क्रमेण अर्घ्यं दत्वा ब्रह्मणे नमः इदमर्घ्यं विष्णवे नमः इदमर्घ्यं रुद्राय नमः इदमर्घ्यं ईश्वराय नमः इदमर्घ्यं दत्वा इंद्रादिभ्यो वज्रादिभ्यो नमः इदमर्घ्यं दत्वा शिक्षर्वे आद्य देवताभ्यो नमः वह्नदे नमः निरोधार्घ्यं दत्वा कुंभे धूपदीप नैवेद्यादिना संतोष्य ओम धोरसि धोरधोर्वन्तं वाद्यमासिंगो ओम धोरसि धोरधोर्वन्तं धोर्वदयोस्मान् धोर्वजतं धोर्वजं वजं धोर्वामत्वं देवानामजं प्रथमं प्रथमं उत्तमं प्रथमं देवहूतमं प्रथमतः वर्धानं प्रथमत्वाहारमन्त्रं कृत्वा कुडावे क्षेमाभिर्मा संविद्धामात्वा हिगं शशं रूमाग्राभजामि बुद्धिः प्रदातवेदो भक्तनृतं मम असोगस्तमस्य भावः दीपनं जजसो दिशा प्रत्यक्षज्ञानदीपं दृढगामि भूर्भुवस्सुवाहा अमृते अमृतोद्धवे अमृतपरिषदे अमृतस्वरूपिणि अमृतं द्रावजत्रावजस्वाहा अहामार्यम्बिकायै स्वाहा अमृतोपहारम् अन्नवर्गादिकं च निवेदयामि दक्षिणावर्गं च निवेदयामि निवेद्यानन्तरम् आचमनीजं समर्पयामि सर्वोपचारार्थे नीराञ्जनज्योतिः शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगद्धात्री शीतलादी नमो नमः शीतला महामारी अंबिकादी नमः वाद्यं बोधुं वाद्य विद्वान् वाद्यं बोधुमारु वाद्यं बोधुं इप्पाडु सोल्लुंगा अंबिकायाः अष्टपुष्पार्चनं करिष्ये ओम ह्रीं वामाधी नमः ओम ह्रीं ज्येष्ठाधी नमः ओम ह्रीं रबुध्री नमः ओम ह्रीं काली नमः ओम ह्रीं कलविकरन्धी नमः ओम ह्रीं बलविकरन्धी नमः ओम ह्रीं बलप्रपतन्धी नमः ओम ह्रीं सर्वभूततमन्धी नमः महामारी अंबिकादी नमो नमः नानाविधपरिमलपत्रे पुष्पार्चनं समर्पयामि भूहि बलसमायुक्तं नाहवल्लेतले अर्युतं कर्पूरदोटसंयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यताम् अंबिकाजी स्वाहा अमृतोपहारं नालिकेरकण्ठध्वजकदलीफलताम्बूलादिकं च
एतत् सर्वं निवेदयामि निवेदनानन्तर आचमनीयं समर्पयामि हस्ते पुष्पाञ्जलिपुटो भूत्वा ॐ योपां पुष्पं वेद भवति चन्द्रमा वा पां पुष्पं पुष्पवान् प्रजावान् वृषवान् भवति यदेवं वेद अष्टापदे नवपदे भवति सहस्राक्षरा परमेश्वरो मन्ये महामायम्बिकाधीरमहावेदोक्तवते मन्त्रपुष्पाञ्जलिं सुवर्णपङ्कजं समर्पयामि महामाद्यै नमः अज्ञानोहव्यदादये भर्गटे हरिः ओं तन्नो देवीरभट्टयापो भवन्तु वेदये सन्नो रवीन्द्रवन्दुनः हरिः ओं अराधनमाधव्याः ज्ञासामः साधुरग्रहोत्रं हुत्वा अन्यमाहवनीजं प्रणीयाम् अग्नेरन्वादधाति नागस्योन्नमघनं प्रणयति आद्यं पुरुषबीजानं पुरुहोदं पुरस्कृतं परमेकाक्षरं ब्रह्मा व्यक्ताव्यक्तं सनातनम् பராசக்தி நமோ நமः மகாமாரி அம்பிகாஜி நமோ நமः பேரன்பு கொண்ட பக்த கோடி மைக்கன்பர்களே, தாயுக்கும் தாயுமான இந்த உலகத்திலேயே ஈன்றெடுத்த பராசக்தி நம்ம எல்லாருக்கும் தாயாக இருக்கக்கூடியவள். இந்த உலகத்துல எத்துணை உறவுகள் நமக்கு இருந்தாலும் நாம் இந்த பூமியில ஜனனமாகும் பொழுது என்ன கத்திக்கிட்டு பிறக்கிறோம்? அம்மான்னு தான் கத்துறோம். இந்த உலகத்துல நம்ம கொண்டு வரக்கூடியவள் யாருன்னா தாய், அம்மா தான். அதனாலதான் அம்பாளை யாரு கும்பிட்டாலும் நீங்களும் அம்மான்னு கூப்பிடுவீங்க, உங்க குழந்தையும் அம்மான்னு கூப்பிடுவோம், உங்க அப்பாவும் அம்மான்னு கூப்பிடுவாங்க. எல்லாரும் உலகத்திற்கே அண்ட சராசரத்திற்கே தாயாக இருக்கக்கூடியவள் பராசக்தி. அப்படி இந்த அன்னைக்கு எத்தனையோ வழிபாடுகள் இருக்கு. இறை வழிபாடு நிறைய பூஜை முறைகள் இருக்கு. அதுல இந்த கும்பாபி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களையும் பராசக்தி தான் ஈன்றெடுக்கிறாள். எல்லா கடவுளுக்கும் தாய் யாருன்னா அம்மா தான். அப்படி இத்துணை சிறப்பு கொண்ட தெய்வத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கிட்ட 94 வருஷமோ 96 வருஷமோ சொன்னார். 100 வருஷத்துக்கிட்ட ஆயிருக்கு. அப்போ 100 வருஷம் 90 95 வருஷம் 96 வருஷம் கழிச்சு இப்ப கும்பாபிடை நடக்குதுன்னு சொல்றாங்க. இத்தனை தலைமுறை இல்லையா சொல்ற 3 தலைமுறை இவ்வளவு பெரிய விஷயம் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு நடக்குது. நடந்தாலும் அம்பாளுக்கு சிறப்பான முறைகளை அம்பாளுக்கு பிடித்த சம்பகா சௌகா புண்ணாக சௌகந்தி கலசத்கதாரி நம வகை வகையான மலர்களை அன்னை விரும்புகிறாள். அந்த வாசனையான மலர்களாலே அம்பாளை அங்கு அலங்காரம் செய்து அம்பாளுக்கு பிடித்த யாக திரவியங்களை எல்லாம் யாகம் செய்து ஒரு நிகழ்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இப்பொழுது யாகசாலையிலே மகா பூர்ணாகுதி நடைபெற்று இப்பொழுது உபச்சாரங்கள் நடைபெற உள்ளது. அதற்கு முன்னதாக நம்முடைய கும்பாபிடேகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்களுக்கெல்லாம் வஸ்திர மரியாதையானது செய்விக்கப்படுகிறது. ஆச்சாரியர் எல்லாருக்கும் நம்ம கும்பாபிடேகத்துக்காக வந்திருக்கக்கூடிய குருக்களுக்கெல்லாம் வஸ்திர மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக நம்முடைய மகா கும்பாபிஷேகத்திற்காக வருகை தந்திருக்கக்கூடிய சிவராமன் அண்ணா அவர்களுக்கு திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிவராமன் அண்ணா அவர்களுக்கு வஸ்திர மரியாதையானது செய்விக்கப்படுகிறது. ஓம் யுவா ஜவாதா பரிபீடமாகாத் சவஸ்ரீஜாஹன் பவதிஜாஜமானஹ வாத்தியம் சகலவாத்தியம் நிறுத்தி சகலவாத்தியம் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக காரைக்கால் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிருந்து வந்திருக்கக்கூடிய வாசு அண்ணா அவர்களுக்கு வஸ்திர மரியாதையானது செய்விக்கப்படுகிறது. விஜயண்ணா அடுத்தபடியாக திட்டை குருஸ்தலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய விஜயன் அண்ணா அவர்களுக்கு வஸ்திர மரியாதையானது செய்விக்கப்படுகிறது. வாத்தியம் சகல வாத்தியம். அடுத்தபடியாக கும்பகோணம்
மகாகாளி அம்மன் ஆலயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ராஜன் அண்ணா அவர்களுக்கு வஸ்திர மரியாதையானது செய்விக்கப்படுகிறது. வாத்தியம் சகல வாத்தியம் போதுமாறு. அடுத்தபடியாக தஞ்சை முத்துமாரி அம்மன் கோயிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகஸ்தியன் அண்ணா அவர்களுக்கு வஸ்திர மரியாதையானது செய்விக்கப்படுகிறது. அடுத்தபடியாக கீழ்பெரும்பள்ளம் கேது ஸ்தலம் நவகிரகத்தில் கேது ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரசாத் அண்ணா அவர்களுக்கு வஸ்திர மரியாதையானது செய்விக்கப்படுகிறது. அடுத்தபடியாக கும்பகோணத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சித்தி விநாயகர் ஆலய அர்ச்சகர் ராஜேந்திரன் அண்ணா அவர்களுக்கு வஸ்திர மரியாதையானது செய்விக்கப்படுகிறது. அடுத்தபடியாக தாராசுரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கணேஷ் அண்ணா அவர்களுக்கு வஸ்திர மரியாதையானது செய்விக்கப்படுகிறது. வேற யாரும்? அடுத்தபடியாக கும்பகோணத்திலிருந்து இருக்கக்கூடிய அண்ணா அப்படி சைட்ல வந்து அருண் பாலாஜி அண்ணா அவர்களுக்கு வஸ்திர மரியாதையானது செய்விக்கப்படுகிறது. வந்து நிறைய வெளிநாடெல்லாம் கும்பாபிஷேகத்துல நிறைய கும்பாபிஷேகம் போயிருக்கார். ராமன் அவர் வந்து கும்பகோணத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. ராமன் அண்ணா அவருக்கு வஸ்திர மரியாதையானது செய்ய வைக்கப்படுது. அவர்களுக்கு வஸ்திர மரியாதையானது செய்விக்கப்படுகிறது. சேலத்திலிருந்து சேலம் ஸ்ரீரங்கத்தில் இருக்காரு, பூர்வீகம் சேலம். அங்கிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் வஸ்திர மரியாதை. இந்த கும்பாபிஷேகத்தை இவ்வளோ சிரமப்பட்டு எல்லா ஊர்ல இருந்து ஆட்களை கூட்டு வந்து நமக்காக நடத்தி தரக்கூடிய சர்வசாதகம் அலங்கார திலகம். அவர் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அந்த அளவுக்கு அம்பாலே நேரில் வந்துடுவா. அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணக்கூடியவர். பாட்டு பாட ஆரம்பிச்சாருன்னா காரத்தாலே பார்த்துருப்பீங்க பாட்டு பாடுறதெல்லாம். அவ்வளோ சிறப்பாக பாட்டு பாடக்கூடியவர். ஸ்ரீ அக்ஷர லலிதா செல்வாம்பிகைன்னு சொல்லக்கூடிய நம்ம செல்லபிராட்டி கிராமத்தில் அங்கே வெறும் அம்பாள் அக்ஷர ரூபமாக தான் இருந்தா. அந்த அக்ஷர ரூபமாக இருந்த அம்பாளுக்கு ஒரு ஆலயம் கட்டி அந்த ஆலயத்துக்கு ராஜகோபுரம் அமைச்சு, அந்த கோவிலில் ஒரு சிறப்பு என்னன்னா, நம்ம கோவில் இங்கே 8 கோவில் இருக்குது பார்த்தீங்களா பரிவாரத்தில், அந்த மாதிரி அங்கே மொத்தம் 12 கோவில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயிலேருந்து ஆரம்பித்து திரும்ப அம்பாள் கோயிலில் வந்து முடிச்சிங்கன்னா ஓம்ன்ற பிரணவம் வரும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த கிராமம் நம்ம செஞ்சி மாவட்டத்திலே, நம்ம தமிழ்நாட்டிலே, இந்த பாரத தேசத்திலேயே அந்த மாதிரி ஒரு ஆலய அமைப்புங்கிறது எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அந்தளவுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராம கோயில் எல்லாத்தையும் நீங்கள் அந்த ஊர் செல்லபிராட்டி ஊரில் இருக்கக்கூடிய கோயில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தீங்கன்னா மேப்பில் பார்த்தீங்கன்னா ஓம்ன்ற பிரணவம் மாதிரியே வரும். நடுவு மைய புள்ளியில் இருக்கிறது அந்த அம்பாள் அக்ஷர லலிதா செல்வாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள். அந்த அம்பாளுடைய ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிருங்க முனிவர் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர்னால அந்த அம்பாளை வந்து பிரதிஷ்டை பண்ணப்படுறதா சொல்கிறாங்க. அந்த கோவில் அம்பாள் உள்ளேயே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிருங்க முனிவர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த சிருங்கி முனிவர்னால தான் அந்த கோவில் அமைக்கப்பட்டது. இன்றளவும் பௌர்ணமி பூஜையில் ராத்திரியில் அம்பாளுக்கு நைவேத்தியத்துக்கு வெள்ளி கிண்ணத்தில் அண்ணா அர்த்தஜாம பூஜை பண்ணும் பொழுது பால் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு வருவார். கோமுகம்லாம் அடைச்சிதான் இருக்கும், கதவெல்லாம் சாத்திதான் இருக்கும். காலத்தால பார்த்தீங்கன்னா அந்த கிண்ணத்தில் பால் எடுப்போங்க சந்தோஷமா. ஓம் சர்வாபாதாந்தக வரதர தேவி அம்பிகா ஜெய் நமஹ. நம்ம கும்பாபிஷேகத்துக்காக கும்பகோணத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய திரு நம்மளும்
ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ. அடுத்தபடியாக மகாமாரியம்மனுக்கு மிகவும் பிடித்தமான ஆனந்த பைரவி. தாளம் ஆதி தாளம்.
ஹலோ பெற்று வருகிறது. ராக தாள வாத்தியங்கள் எல்லாம் இசைத்து அடுத்தபடியாக இறைவனுக்கு ஏனைய சிறப்பு உபச்சாரங்கள் நடைபெற உள்ளது. ஓம் அஞ்சலீகரனின் திருவடி வணங்கி மூலத்தின் ஆணை முகமுதல் பூர்த்திகை ஆணை முக ஆதி கண்ணஜினு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பதும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. நாயகி நான்முகி நாராஜனி கை நளில பஞ்ச சாயகி தாம்பவி தாமலை சாதினச்சி வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்றாகி ஆரிதுடையாள் சரணம் அரண் நமக்கே. கலைகாத கல்வியும் குறைகாத வகதம் ஓர் கபடு பாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி கிளாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஓர் தடைகள் வாராத கொடையும் தொலைஜாத நிதியமும் கோணாத கோலும் ஓர் துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அழி அரிதுகினும் மாகிடது தங்கஜே ஆதி கடவுரின் வாழ்வே. அமுதீடர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அகலாத சுகபாணி அருள்வாய் நீ அபிராமியே அருள்வாய் நீ அபிராமியே. शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगत्तात्री शीतलायै नमो नमः. செந்தில் வடிவேலவரே சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை ஓட இங்கு தஞ்ச முகம் தங்க வெள்ளி குஞ்சரங்கள் பாட தின தந்த தினம் தந்த தினம் நானே தினம் தினம் தந்த தனதாம் கருப்பு சாமியாம் பெத்தவ தேவியாம் வல்லவ சாமி முன்னோரையனம் பேச்சு அம்மனம் மாறி அம்மனம் சித்திர கோபுரம் கட்டவே ஆலாம் பண்ணக்கு அழகு பூத்து ஆத்தாவரலம் பூஞ்சோலைக்கு எங்க ஆத்தாவரலம் பூஞ்சோலைக்கு தன்ன நன்னானின தன்ன நன்னானின தன்ன நன்னானின தன்ன நன்னா தன்னானே தன்ன நன்னானின தன்ன நன்னானின தன்ன நன்னானின தன்னானே தன்ன நன்னானின தன்னானே ரெண்டாம் காலியம் கருப்புதாமி தேவியம் வல்லவர் முன்னோரையன பேர்ச்சியா தலமாரியம் மலம் சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆலாம் பண்ணக்கு அழகு கோபத்து ஆத்தாவரலம் எங்க ஆத்தாவரலம் பூஞ்சோலைக்கு தந்தன தினம் தன்ன தினம் தன்ன தினம் தன்னானே தன்னநானினம் தன்னதினம் தன்னநானினம் ஆனே தன்னநானின தன்னானே மூணாம் பாடி கெடுத்து முத்து பல்லகா மொரபொரமாம் பத்திரகாளிஜம் கருப்பசாமிஜம் பெத்தவர் தேவிஜம் வல்லவர் சாமிஜம் முன்னோரையன் பேச்சிய தலமாரிஜம் மன்னம் சித்திர கோபுரம் கட்டவே
சித்திர கோபுரம் கட்டவே ஆலாம்பன்னைக்கு அழகு கோபுரம் தொலைக்கி காதாவரம் தொலைக்கி தன்னன்னாதீனம் தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே ஆலாம்படி ஜடத்து நாகரத்தின் அபுரபுரம்ப பத்திரகாளிஜாம் கருப்பசாமிஜாம் பெத்தவர் தேவிஜாம் வல்லவர் சாமிஜாம் நோரஜன பேச்சிய தலமாரி ஜம்மன சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆலாம்பன்னைக்கு அழகு புகுத்து அதாவரல் புஞ்சொலகி அதாவரலம் புஞ்சொலகி தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னன்னாதீனம் தன்னன் ஆறாம் பாடி எடுத்து மொர மொரமா கலிஜம் கருப்ப ஹலோ ஹலோ தலமாரிஜம் கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆலாம்பன்னைக்கு அழகு கோபுரத்து அதாவரலம் புஞ்சொலகி அதாவரலம் புஞ்சொலகி தன்னனானே 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 தன்னானே தன்னனானே தன்னானே தன்னனானே 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 தன்னானே தன்னனானே தேவியம் கருப்பசாமிகம் பேச்சிகமனம் ஆரிகமனம் சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆலாம்பன்னைக்கு அழகு கோபுரத்து அதாவரலம் புஞ்சொலகி அதாவரலம் புஞ்சொலகி தன்னனானே 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 தன்னானே தன்னனானே தன்னானே தன்னனானே 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 தன்னானே தன்னனானே தன்னானே உன் போதா படிக்கிறது முறமுறமா பெத்தவர் தேவியம் கருப்பசாமிகம் பேச்சிகமனம் ஆரிகமனம் சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆலாம்பன்னைக்கு அழகு கோபுரத்து அதாவரலம் புஞ்சொலகி அதாவரலம் புஞ்சொலகி தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னனானீன தன்னனா ஹலோ ஹலோ தீனம் தன்னனானீனம் தன்னானே தன்னானே தன்னனானீன தன்னானே தன்னனானீன தன்னானே தன்னனானீன தன்னானே செவ்வரளி பூஜெடுத்து செவ்வரளி பூஜெடுத்து சிந்தாயிலே உன்னை வைத்து சிந்தாயிலே உன்னை வைத்து செந்தமிழால் உன்னை பாட வந்தோம் அம்மா அம்மா செந்தமிழால் உன்னை பாட வந்தோம் அம்மா வருவாயம்மா அருள் தருவாயம்மா வருவாயம்மா அருள் தருவாயம்மா வருவாயம்மா அருள் தருவாயம்மா வருவாய் அம்மா அருள் தருவாயம்மா வருவாயம்மா அருள் தருவாயம்மா வருவாயம்மா அருள் தருவாயம்மா தாமரை பூ எடுத்து தாமரை பூ எடுத்து தாமரை பூ எடுத்து தங்கமே உன்னை நினைத்து தங்கமே உன்னை நினைத்து தரணியில் உன்னை பாட வந்தோம் அம்மா அம்மா தரணியில் உன்னை பாட வந்தோம் அம்மா வருவாயம்மா அருள் தருவாயம்மா வருவாயம்மா அருள் தருவாயம்மா வருவாயம்மா அருள் தருவாயம்மா வருவாயம்மா அருள் தருவாயம்மா தருவாயம்மா அருள் தருவாயம்மா வருவாயம்மா அருள் தருவாயம்மா வேப்பம்பூ எடுத்து வேப்பம்பூ எடுத்து வேப்பம்பூ எடுத்து வேதனைகள் தீர்த்திடவே வேதனைகள் தீர்த்திடவே வேண்டிய வேளையிலே வந்தோம் அம்மா அம்மா வேண்டிய வேளையிலே வந்தோம் அம்மா வருவாயம்மா அருள் தருவாயம்மா 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 வருவாயம்மா அருள் தருவாயம்மா
வருவாயம்மா அருள் தருவாயம்மா வருவாயம்மா அருள் தருவாயம்மா வருவாயம்மா அருள் தருவாயம்மா வருவாயம்மா அருள் தருவாயம்மா வருவாயம்மா அருள் தருவாயம்மா गिरिवरविरोधिनि वासिनि विष्णुविलासिनि जेष्णुनुते भगवति गेटिदे कण्ठकुटुम्बिनि भूरि कृते जय जय गे महिषासुरमर्दिनि संध्यगपदिनि शैलजुते सुरवरवर्दिनि दुर्धरवर्दिनि दुर्मुखमर्दिनि हरधरते त्रिभुवनबोधिनि गङ्गरदोडिनि गिरिविषमुदिनि घोररते धनु धनु रोडिनि दिदि दुदरोडिनि दुर्मदरोगिनि शोरुदे जय जय गे महिषासुरमर्दिनि शैलजुते अयि जगदम्ब मदम्ब गदम्ब वनप्रियवासिनि आदरते शिखरि मनोहरि तुङ्गहिमालय शृङ्गनिजालय मध्यगते मधु मधुरे मधुकैटपरञ्जनि कैटपरञ्जनि राडरते महिषासुरमर्दिनि श्रम्यकपदिनि शैलजुते विगण्डितरुण्डविदुण्डितदुण्डगदाधिपते रिपुगजगण्डविदारणदण्डपराक्रमदुण्डमृगाधिपते निजबुधदण्डविभादिदण्डविभादिदण्डपदाधिपते जय जय गे महिषासुरमर्दिनि श्रम्यकपर्दिनि शैलजुते अयि जगदम्ब मदम्ब गदम्ब वण प्रियवाटिनि राजरते शिखरि मनोहरि तुङ्गहिमालय शृङ्गनिजालय मध्यगते मधु मधुरे मधु कैटपगञ्जनि कैटपरञ्जनि राजरते जय जय हे महिषासुरमर्दिनि संध्यकपर्दिनि शैलजुते अयि तदगण्डविगण्डितरुण्डविदुण्डितदुण्डगदाधिपते रिपुगजगण्डविधारणदण्डपराक्रमचूडमृगाधिपते निजबुधदण्डविभादिदण्डविभादिदण्डपदाधिपते जग जय हे महिषासुरमर्दिनि संध्यकपर्दिनि शैलजुते संध्यकपर्दिनि शैलजुते संध्यकपर्दिनि शैलजुते शिव संध्यकपर्दिनि शैलजुते संध्यकपर्दिनि शैलजुते நீதி விளங்குக உலகமெல்லாம் जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगद्धात्री शीतलादी नमो नमः शीतला महामारी अंबिकादी नमः आनंद कोलाहल कर्पूर निरांजन ज्योतिः